ஒரு நாள் என்னடா என் சைல்டுஹுட் என்னடா என் லைஃப் அப்படின்னு திரும்பி பார்த்தா மொத்தமா அவர் தான் இருக்காரு. அப்படி இந்த சிரிப்பு எப்படி தான் இருக்கு, அப்படி இருக்கு. அது சிரிப்பு இல்ல, அது வேற ஏதோ. அது இதுக்கு பருத்தி மூட்டை பேசணும் குடோன்ல இருக்கலாமே. 2011 காவலன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் நான் பார்க்கலாம் அப்படின்னு ஆசாசியா வந்தேன். ஏதோ ஒரு பிரச்சனை, அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் இல்லைன்ட்டாங்க. போறப்போ எனக்கு போக மனசே இல்லை. நான் பாட்டுக்கு அழுவுறேன், போற வழி ஃபுல்லாக அழுதுட்டு இருக்கேன். எங்க தாத்தா அதை பார்த்துட்டு அதை பொறுக்க முடியாம இப்போ அங்கங்கன்னு கேட்டு எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து லக்ஷ்மி தேட்டர் கூட்டு போனாங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ணி விஜய் நான் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமானா விஜய்னா சினிமா தான். ஒரு நாள் என்னடா என் சைல்டுஹுட் என்னடா என் லைஃப் அப்படின்னு திரும்பி பார்த்தா மொத்தமா அவர் தான் இருக்காரு. விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லும் போது என் கூட பிறந்த பிறப்புக்கு எப்படி நான் ஒரு அண்ணான்ற ஒரு உயிரோட கூப்பிடணும், அதே மாதிரி தான் இருக்கும் விஜய் அண்ணான்னு கூப்பிடும் போது. அதே மாதிரி தான் இந்த மனுஷனும். நம்ம பார்த்த ஒரு படமும் நம்மளுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கு அப்படின்னா, தூக்கத்துலேருந்து எழுதி கேட்டால் கூட டே இது விஜய் அண்ணா பண்ணண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் பண்ண ஒரு படம் ஆகட்டும், கேட்குற ஒரு பாட்டாகட்டும், எல்லாம் தளபதி பிளாஸ்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. டிவி போட்டியில் அவர் சாங்கு காமெடியாக தான் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்படியே போய் முன்னாடி உட்காந்துரும் எல்லாம் வேலையும் விட்டு. ஸ்க்ரீனில் அவர் மூஞ்சை காமிச்சோன்னு அப்படி ஒரு சந்தோஷம். தீபாவளி பொங்கல் எல்லாம் சேர்ந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அவர் படம் ரிலீஸ் தான் எங்களுக்கெல்லாம் ஃபெஸ்டிவல். வேட்டைக்காரன் ஃபர்ஸ்ட் படத்தை இதே கிருஷ்ணா தியேட்டர்ல தான் நான் பார்த்தேன். சோறு தண்ணி இல்லாம அடம் பிடிச்சி நான் இங்க வந்து பார்த்தேன். தளபதி அழிச்சா அழியிற பேர் இல்ல, அது விஜய். அது விஜய், அது விஜய், அது ஒரு சகாப்தம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. தளபதி விஜய். அப்படி இந்த சிரிப்பு எப்படி தான் இருக்கு, அப்படி இருக்கு. அது சிரிப்பு இல்ல, அது வேற ஏதோ. அது எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். அவரை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரை பத்தி பேசும்போது எனக்கு உள்ள இருந்து ஒரு ஃபயர் வருது. அவ்வளோதான் இல்லை ஷாலினிங்கிற மாதிரி, அவ்வளோதான் இல்லை தலைவா, எல்லாம் முடிஞ்சில்ல. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர், FDFS எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மாதிரி சொல்ல முடியல. வேற ஏதோ ஒரு உலகத்தில் நீங்கள் இன்னும் நிறைய படம் நடிக்கணும், உங்கள் ஃபேன்ஸாக நாங்கள் இருக்கணும், நாங்கள் இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். அவ்வளோதான் என் ஆசை. லவ் யூ 3000 டைம்ஸ் விஜய் அண்ணா. நெஞ்சில் குடி இருக்கும். ஆடுகிற ஆட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்துக்கு கையெடுத்து இப்போ நான் கும்பிடுறேன் அப்படின்லாம் ஒரு லைன் இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு மோட்டிவேட் ஆகும்னா, மோட்டிவேட்டிவ் தாண்டி ஏதாவது நம்ம அண்ணா நம்மளுக்கு சொல்றாரு, எப்பவுமே நம்ம கூட அதை வச்சுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவர் படத்தை பார்த்து வளர்ந்து ரசிச்சு பட்டாசு வெடிச்சு கைத்தட்டி விசில் அடிச்சு தியேட்டர்ல கொண்டாடுற மூமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேல இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த படத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னா அப்படி செலிப்ரேட் பண்ணணும். கில்லியில ஒரு மாசு, சர்க்கார்ல ஒரு பாலிடிக்ஸ், மாஸ்டர்ல ஒரு மாசு கிளாஸ், ஃபயரா இருக்கும். ஸோ தளபதி நினைக்கும் போதெல்லாம் கண் கலங்கும், ரொம்ப எமோஷனல் ஆகும். பட் என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஏதோ ஒரு எண்ட் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்க மனசு இல்லை. ஆனால் இப்போ ஏற்று தான் ஆகணும். பட் ஏற்றுக்கிறோம். ஏதோ ஒரு மாதிரி அவ்வளோதான் இல்லை, எல்லாம் ஜனநாயகன் Jan 9 2026 சொல்லலாம் முடி போதில்லை. நெஞ்சில் ஒரு மாதிரி எதையோ இழக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்.
ஸ்க்ரீனில் அவங்க பேரை காமிச்ச உடனே அந்த கைத்தட்டலும் விசிலும் ஒருத்தம் கூட உட்காந்து படம் பார்க்கல தம்பி. அவ்வளோ சந்தோஷம்.